வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாரம்பரியமான மோதக்கு, லட்டு, அப்புறம் பிடி கொழுக்கட்டை தான் ஒன்று பேஸாக வச்சு இந்த மாதிரி விதவிதமாக செய்யலாம் நம்ம. இதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு சேர்த்து பண்ணுற மோதக் ரெசிபி தான். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அதே அளவு சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நீங்கள் எந்த பச்சரிசி எடுத்தாலும் ஓகே. இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, பொங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா அலசி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சா போதும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். அந்த அளவுக்கு ஊறினா போதும். இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டினா போதும். இதை வெயிலில் காய வைக்கணுமோ இல்லை ஃபேனுக்கு அடியில் வைக்கணுமோங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா தண்ணி வடிகட்டும். அப்புறம் ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நம்ம இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அரிசி கூட நம்ம நல்லா கும்மலாக போடாமல் இந்த மாதிரி தட்டி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் போதும். அதே கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு. அதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. பருப்பு தேஞ்சு போயிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க போதும். அது நல்லா கமகமான மணத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு ஆனால் போதும். இது நம்ம பாரம்பரிய ரெசிபி மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதிலே ஒரு நிமிஷத்துக்கு இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் நம்ம. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே இப்போ வாசனைக்கு நம்ம 3 ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இப்படி முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கரகரப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியை போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் மறுபடியும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். ஒரு ரவை மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொரகொரப்பாக 1-2 அப்படியே பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தாலும் நல்லதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். ரவை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரவை அளவுக்கு இருந்தால் போதும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் க்ளீனாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் அதை கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் அரிசி அளந்தேனோ அதே கப்பில் வெல்லத்தையும் எடுத்துருக்கிறேன். நல்லா பிடிச்ச வெல்லம் 1 கப்பு நிறைய எடுத்துக்கிட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது பாவு பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கொதித்து வெல்லம் கரைஞ்சால் போதும். அது கூடவே நான் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை சேர்க்க வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி தூக்கலாக இருக்கும். அதனால தான் இனிப்பு பண்ணும்போது உப்பு போடுறது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ உப்பு போட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம்தான். உப்பு போட்டதுக்கப்புறம் அது நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா. அந்த நேரத்தில் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு மாவை இதில் எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டி இருக்கிறதுலாம் நல்லா உடச்சி விட்டு கிண்டிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு கிண்டுங்க. அப்போ தான் இதிலே கொஞ்சம் அரைவேக்காடாக வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு கட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள், இது கரெக்டாக இப்போ நல்லா கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு கட்டியாக தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இந்த அரிசி தண்ணியெல்லாம் இழுத்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மூடி போட்டு இதை ஆற விட்டுருவோம். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். நல்லா நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு ஆப்ஷனலு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதிலே 1/2 கப்பு தேங்காய் பூவையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூவையும் எள்ளையும் நல்லா இந்த எள்ளில்
நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் சரி, கருப்பு எள்ளு சேர்த்தாலும் சரி, இல்லை ஸ்கிப் பண்ணாலும் சரி, எள்ளு போடலாட்டி பரவாயில்ல. நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த மாவில் நம்ம கொட்டி விட்டுருவோம். அந்த மாவில் நல்லா எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிண்டுங்க. எல்லா சைடும் அந்த தேங்காய் பூவும் எள்ளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த நெய் கூட. அடுப்பு எதுவும் பற்ற வைக்கலை, நான் ஆஃபில் தான் இருக்குது நம்மகிட்ட கேஸு. அது மேலே வச்சு அந்த சூட்டோடு இருக்கிறதுலையே வச்சு நம்ம அந்த தேங்காவையும் எள்ளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆவி போய்கிட்டு இருக்குது. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா நல்லா அது வெந்து மலர்ந்து நல்லா இன்னும் திக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினோட பாருங்கள், கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா திக் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மோதகம் பிடிச்சிக்கலாம். மோதகம் நீங்கள் அச்சில் செஞ்சாலும் சரி, இல்லை கையில் மோதகம் பிடிச்சாலும் சரி. நான் அச்சில் இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டு அதில் நல்லா அந்த அச்சில் நல்லா நிறைய ஃபில் பண்ணுங்கள். நிறைய ஃபில் பண்ணினீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த அச்சு நல்லா பதிஞ்சு சூப்பராக இருக்கும். மோதக் பார்க்குறக்கு ஒட்டாது, ஒட்டாமல் நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் இருக்கிறது வெளியில் வந்ததில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா அது கீழே சேஃப் கொடுத்து இந்த மாதிரி தடவி இந்த ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் கையில் வந்துடும். இப்படி ஓப்பன் பண்ணி விரலால் இப்படி லைட்டாக கீழேருந்து இப்படி எடுத்திங்கன்னா போதும். இந்த பாருங்கள், நல்ல சூப்பரான மோதக் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக அழகாக ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது இந்த அளவுக்கு மாவு இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நல்லா நீங்கள் பொழுதனைக்கு வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாயில் போட்டோன்னே நல்லா கரைஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவுக்கு மோதகம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மோதகம் மட்டும் இல்லாமல் அதே மாவில் லட்டும் பிடிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் பிடிக்கொழுக்கட்டையும் பிடிச்சிருக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், லட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ரவுண்டாக கையில் பிடிச்சாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு ரவுண்டு பிடிச்சி அது எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு நீங்கள் இப்படி இப்படி சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா சூப்பரான ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டும் பகுதி பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ஒரு 5 கொழுக்கட்டையும் நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடி கொழுக்கட்டையும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை இந்த சைஸில் எடுத்துக்கிட்டு நல்லா கை பதிகிற மாதிரி, நல்லா விரல் பதிகிற மாதிரி இந்த மாதிரி பதிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்மகிட்ட லட்டு, பிடி கொழுக்கட்டை, மோதக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதை நம்ம இப்போ இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வச்சு நீங்கள் அவிச்சாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி இடியப்ப தட்டில் அவிச்சாலும் சரி, அதில் நெய்யோ எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. நெய் தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். நல்லா நெய் தடவி அதில் நல்லா அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சிங்கன்னா தான் அது சூப்பராக வெந்து வரும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இட்லி நம்ம வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒட்டாது, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங் மாதிரி பாருங்கள், நல்லா ஷைன் ஆகுது. ரெண்டாவது சைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அறிகுறிங்க. இப்போ நம்ம அதை ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக நம்ம பிள்ளையார் பட்டி, பிடி கொழுக்கட்டை, லட்டு, மோதக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாக சூப்பராக செஞ்சிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபியும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஈஸியோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக சேனலில் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பர் ஈஸியான பாரம்பரிய நியூ ரெசிபி கூட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய், டேக் கேர்.